ராவணன் பக்கமா ராவணன் பக்கத்துல போய் தங்கிச்சு வா அண்ணா அண்ணா அம்மா படிச்சானா அம்மா இப்படி படிச்சானா என் கணேச தவறுக்காக நான் வந்து ஒரு மதிப்பீட்டை வந்துக்கிறேன் அவன் வந்திருக்கிறேன்னா மதிப்பீடுனா அம்மா அப்படியே சுருப்பனே ராவணன் சொல்றான் அப்படியே சொல்லி கொண்டிருக்கின்றார் ராவணன் பார்த்தான் என்ன செய்கிறான் ஏ தங்கை அண்ணா ராஜா மன கலக்கத்துல கவலை இருக்கேன் பார்த்தியா நீங்க ரொம்ப கவலையோடு இருக்கீங்களா சுருப்பனே கோவமே கிடையாதம்மா கோவமே கிடையாதாண்ணா இதுதான் சந்தோஷமா இருக்கேன் என்ன சொல்றீங்கண்ணா என் மச்சனை ஏழை சரி கோழை அம்மா பைத்தியான்னு நினைச்சிருந்தேன் நினைக்கிறா எதமா பீருந்தப்ப தெரிஞ்சுட்டேன் என்ன எனக்கு சோகமே கிடையாது தங்கை சோகமே கிடையாது ஆனா நீ உன் கணவன்கிட்ட என்ன ஒரு விவரம் கட்டி என்ன சொல்லணும் என்ன என்ன உன் கணவனுக்கு உயிர் நிலை எங்க இருக்கு இருக்கிறது கேட்டு வந்து ஆமா நீ என்கிட்ட சொன்னா இலங்கையிலே பாதி நாடு என் மகன் எந்திரத்துக்கு அப்படியா பாதி நாடு என்ன உன் மகன் குறவாக அரக்கனுக்கு அவனுக்கு இல்ல கேட்டாடியா எனக்கு பாதினோட ஏமாந்து கொடுத்துறியா கண்டிப்பா உண்டு அப்ப உடனே கேட்டுவாங்க உடனே என்ன அப்படி என்ன அப்படியே ஓடி வந்து என்ன அப்படியே பக்கத்துல வந்து என்ன அதான் இல்லம்மா நான் என்ன போய் மன்னிப்பு கேட்க போறேன் ஆமா புகழ்ந்து சொல்லுதாமையா அப்படியா உடனே பார்த்தா விக்மேஷங்க என்ன ராவணன் புகழ்ந்தார் காரணம் இல்லாமல் புகழ மாட்டான் ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படி நினைச்சிட்டான் அப்படியா உடனே அதிர்ஷ்டம் அண்ணன் பண்ணிட்டான் நல்லா சாப்பாடு சமைக்கிறான் வெள்ளமா குண்டு வச்சு என்ன வெள்ளமா குழம்பு வச்சு சரி சாதம் பண்ணிக்கிறான் அப்படி என்ன அப்படியே சாப்பிட்டு சரி என்னம்மா உயிரோட ஒரு உயிரா இருக்கிறோம் சாமி இவ்வளவு பாசமாக இருக்கிறோம் ஐயா என்ன உயிரில் எங்க இருக்கு ஆஹா சொல்லுங்க சாமி உயிரில் எங்கன்னு கேட்டனே கேட்டுள்ளனே அப்பதான் பார்த்தா நிகழ்ச்சிங்க ஆஹா என்ன ராவணன் இதுதான் புகழ்ந்தானா இதுதான் புகழ்ந்தா ஏன் சுருப்பனகை என்ன சொல்றீமா என்னன்னா சொல்லுங்க ஆனே பெண்ணு இடத்தில் பெண்கள் வேலையில உலகத்துல யாரும் சொல்ல மாதிரி எந்த ஆண்மகனாலும் சொல்லுவானா சொல்ல முடியாது யாருமே பார்த்தாலே உள்ள என்ன பண்ணுவாங்க நல்ல சோத்த கொஞ்சம் போட்டேன் சரி வயசு சின்ன அம்மா உயிரிழத்துல குறைஞ்ச சொல்ல மாட்டியா குறைஞ்ச போல உடனே என்ன அப்பதான் பார்த்தேன் என்ன சொல்ல முடியாது ஆமா உடனே பார்த்தா அதாவது சிக்னேச்சர் பார்த்தான் என்ன செய்யறான் இவன் வந்து சண்டை ஜெயிக்க முடியாது ஒரு நாள் ஜெயிக்க முடியாது இவன் தான் அங்க இருக்கிற திமிர பேசுவான் காலை பிடிச்சாகணும் விழுந்தா காரியம் நடக்கணும்ல ஆமா மச்சான் கடவுள் சொல்றாங்க
சவால் சவால். அதாவது சரி இணக்கி பிணைக்கி மயக்கி மகிழ்ச்சி தனி உயிரை கேட்டாலும் எப்படியா தெரிந்து கொள்ள வேண்டும். சரி என்ன அவன் நினைச்சு பண்ணி மாட அப்பா போய் சரி வாடா, பண்றான். வாடா, புள்ளி போகலாம். சரி என்ன அப்படியே காட்டுலயே வருகிறான். அப்படியே வருகிறானா? இன்னும் வச்சுங்க ஆமாங்க. 6 மாசம் இருவாங்க. சரி காட்டுல கனிகளை எப்படி சாப்பிடுறது, சாப்பிடுறது பழங்களை சாப்பிடுறது, சாப்பிடுறது காய்கறிகளை எல்லாம் சாப்பிடுறது, சாப்பிடுறது மழையில நனைகிறது, வெயில்ல காய்கிறது, காய்கிறது அப்படியே தாண்டி செல்லலாம் வளர்ச்சிருக்கு. அப்படிங்களா? செல்ல வளர்ந்துருக்கு, தாடியா வளர்ந்துருக்கு. வளர்ந்துருக்கிறதா? அப்படி போது சரி அப்பதான் பார்த்தா எப்படிங்களா? ஏ நாதா என்ன அப்படியே வந்து ஆஹா புத்தரை பார்த்து எப்படி? ஐயா என் கையில சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு. ஆமா ஆமா ஐயா எப்படி இருந்த உடம்பு என்னாச்சு வைக்கப்படாமா கடைஞ்சி வச்ச அட்டி போச்சு. ஐயா என் மேலதான் உங்களுக்கு கோவம் வந்தாலும் என் பிள்ளை மேல கோவம். நம்ம பிள்ளை மறையுமா உங்களுக்கு பாசம் பத்தி உங்களுக்கு காண நாள்மாதாங்க என்ன கொரோனாக்கு முன்னல உறங்கல சாப்பிட்டா சொல்லுவே இல்லை. உங்களே நினைச்சுட்டான். ஆமா அங்க வீட்டு போவோம் அவங்க வாங்கய்யா. அப்படியே மாளிகை கிடைக்கும் வந்து அவங்க அரசுவா நல்ல படித்தா. அப்படியா? விதமா குட்டி வச்சு கூட்டு வச்சு விதமா குழம்பு வச்சு குழம்பு வச்சு அப்படியே சாப்பிடுறத பாருங்க. அவங்க ஏன்னா அந்த காலம் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சோடனே சரி சாப்பாட்டுக்கு மேல கொஞ்சம் இந்த மதுக்களை சாப்பிட்டாங்க. மதுக்கெல்லாம் அண்ணாச்சி இந்த மது கழிப்புனா என்னது எந்த நினைச்சாங்க? மதுக்கள் நடந்தது மது சரியாதான் கேட்கறேன். மதுன்னா அவங்களுக்கு தெரியும். மது ஆமா அவருக்கு உண்டு. அங்க நீ பாத்துருங்க அந்த பைக்கில் இருந்து எடுத்துருவான். பையதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. அதோட சரி மதுரைக்கு மது ஈரோடல் ஒரு வீரா இருக்கிறோம். நாம் எவ்வளவு சந்தமா இருக்கிறோம். எங்க இருக்கு என்ன சொல்லுங்க சுவாமி? என்ன மதுவட்ட மேகத்துல போதையில படலாம். ஒன்றிக்கிட்டே இருக்கான். ஜூர் பண்ணாங்க ஜூர் பண்ணாங்க. எனக்கு உயிரால எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? 7 நாட்டுக்கு முன்னாடி காஞ்ச வரது வைக்கல். சரி அந்த வரது வைக்கல கொண்டு என் சிரத்தை 3 சித்தி சித்தி அடுத்து வச்சா பணம். அப்படியா? உடனே சில அர்த்தம் அப்படியா? இவ்வளவு ரங்கம். ஆமா 21 தலையத்துக்கு அதனால தலையிலே ஓட்டா என்ன வழியலாம். அப்படியா? முன்னாடி காஞ்ச வர என்ன சிரத்தை அப்படியே 3 சித்திச்சுறான். அப்படியே சுத்துக்கிறான். அடுத்து வச்சவங்க சரி அத்தை போய் விட்டதா? தலை புல்லாகுது. அப்படியா? உடனே என்ன ஒரு கிழமையே தலையை எடுத்தா. அப்படி எடுத்துக்கொண்டால் மகனாக இது வச்சா. சரி வேகமாக அவங்க ராவணன் பக்கமா வருகிறார். அப்படியே வருகின்றார். அண்ணா 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 எனக்கு என்ன திருவாருங்க என்ன கருணை கலர் இதை இருக்கிறதா? என் மகன் கொரோனா இறக்க இருக்கான். இதை இருக்காமண்ணா 6 நாட்டை மகனுக்குள்ளே இதை பிடித்து விடண்ணா. உடனே ரமணன் பார்த்தான். என்ன ஏய் இது ஓடி ஓடி பேரு இல்ல உன் தலையெடுத்துவேன், விடுவேன். உன் மகன் தலையெடுத்துவேன். ஆமா என்னண்ணா உன் பேச்சைகள்லாம் என் கருணை எழுந்துனேன். என் கிழமை நானே ஒரு எட்டட என் மகனுக்கு 4 நாள் குடும்பம் சொல்லுதான். என் கருணையை நான் இழந்துட்டேன். உன் பேச்சை கேட்டுலாம் இப்படி செஞ்சுட்டேன். ராவணா என்ன என் மகன் கொரோனா இருக்கேன். சரி 14 வருஷம் தவம் செய்ய சொல்லி தவம் செய்ய சொல்லி கொள்ளாமல் ஆமா உறங்காமல் என்ன கடவுள் வந்து இருந்து தவம் செய்ய சொல்லி ஆக மந்திரவால் நசிப்படியே மகன் அழைத்து கொண்டு சரி மாளிகைக்கு வருகிறார். அப்படியா? தலையை கொண்டு உடம்புல பொருத்தி பார்க்க என்ன அறந்த நினைக்க பொருந்துமா? அது எப்படி பிறந்தோம்? அண்ணா என்ன கண்ணா ஐயா அறந்த தலை